ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி மினி கார்லிக் பிரெட் செய்து நாங்கள் அதாவது உள்ளியை பயன்படுத்தி சின்னதாக ஒரு பானொண்டு செய்து நாங்கள் அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வாங்க. அதுக்காக நான் முதல்ல பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். அதில் 1 கப் கோதுமை மாவு சேர்க்குறேன். நீங்கள் மைதா மாவு இருந்தால் மைதா மாவும் சேர்த்துக்கொள்ளலாம், அதுவும் கூட விருப்பம்தான். இனி மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். அடுத்ததாக நான் பான் தான் செய்கிறேன். நான் ஈஸ்ட் பாவிக்காமல் பேக்கிங் பவுடர் தான் சேர்க்க போகிறேன். பேக்கிங் பவுடர் 1/4 தேக்கரண்டி சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். மாவையும் பேக்கிங் பவுடரையும் உப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். இனிமேல் நான் மாவுக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் தான் நான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட இந்த வாசனை இல்லாத எண்ணெய் எது இருந்தாலும் அதை சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை சரியான பதத்துக்கு பிசைஞ்செடுப்போம். நீங்கள் உங்கள்கிட்ட தேங்காய் பால் இருந்தால் தேங்காய் பால், இல்லை பசுப்பால் இருந்தால் பசுப்பாலும் சேர்த்துக்கொள்ளலாம். நான் தண்ணி தான் சேர்த்து குழைக்கிறேன். இந்த பதத்துக்கு நான் குழைச்சி எடுத்துருக்கிறேன். கையில் ஒட்டாமல் வரணும் இந்த பதம். கையிலே மட்டக்கூட சட்டியிலே மட்டக்கூட. இப்போ இதுக்கு நான் இப்போ எண்ணெய் ஊற்றி மாவை ஒரு 2 மணித்தியாலம் ரெஸ்ட்டில் விட போகிறேன். ஏன் எண்ணெய் ஊற்றுறேன்னா மாவு வந்து காயாமல் இல்லை வடிக்காமல் இருக்கணும் என்பதற்காக எண்ணெய் ஊற்றி 2 மணித்தியாலம் ரெஸ்ட்டில் விட போகிறேன். இப்போ இதை மூடி வைப்பேன் 2 மணித்தியாலம். இப்போ என்ன 2 மணித்தியாலம் ஆகிட்டுது. நான் ஈஸ்ட் போடாதபடியே பொங்கி வரையில, ஆனால் சாஃப்டாக இருக்குதுமா பாருங்க. அப்படியே மற்ற நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இது இன்னும் சாஃப்டாக இருக்கணும் என்பதற்காக நான் இன்னொரு தட்டில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறேன். இல்லை மாவை உருட்டி பிசைஞ்சு எடுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரே அளவில் எல்லாத்தையும் ஒரே அளவில் வெட்டி எடுக்க போகிறேன். அப்போ தான் எனக்கு மினி பிரெட் எல்லாம் ஒரே ஷேப்புக்கு ஒரே சைஸுக்கு கிடைக்கும் என்பதற்காக சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுக்கிறேன். நான் 8 துண்டாக வெட்டி எடுத்துருக்கிறேன். இப்போ இதிலெல்லாம் ஒரே ஷேப்பில் சதுரமாக சின்ன ஒரு சதுரமாக உருட்டி எடுப்பேன். எல்லாமே ஒட்டாமல் பிஞ்சு வருது. நான் ஒட்டாமல் இருந்தால் நல்லா பதம் ஓகேன்னு அர்த்தம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மளுடைய தட்டி எடுத்துட்டு இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இப்போ கார்லிக் சேர்ப்பேன். அதுக்காக நான் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டப்பட்ட கார்லிக் எடுத்துருக்கிறேன். இதுக்குள்ள 2 மேசக்கரண்டி பட்டர் சேர்க்குறேன். அடுத்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நன்கு கலந்து விடுவோம். உங்களுக்கு காரம் கூட விருப்பம்னா கூட போடலாம். நான் சின்ன குடிக்கோடைய கொஞ்சம் மட்டும் போட்டேன். இப்போ எங்களுக்கு கார்லிக் பேஸ்ட் தயாராகிட்டுது. இப்போ இந்த மினி பிரெட்டில் மேலால் பட்டர் பூசுகிற மாதிரி மேலால் இந்த கார்லிக் பேஸ்ட்டை பூசி விடுவோம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு என்ன செய்கிறேன், அடிக்கடி என்ன செய்கிறேன்னு யோசிக்காமல் இதெல்லாம் செய்து சாப்பிட்டீங்கன்னா வித்தியாசமான சுவையாக இருக்கும். வீட்டில் செய்து சாப்பிட்றது ஆரோக்கியமானதும் கூட. இப்போ எல்லா ப்ரெட்டுக்கும் கார்லிக் பேஸ்ட் பூசியாச்சு. இப்போ நாங்கள் அவன்லாம் வச்சு பேக் பண்ண போகிறேன். நான் முதல் அவனை 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன்னா அதுக்குள்ளே
இந்த கார்லிக் ப்ரெட்டையும் வச்சு 15 நிமிஷம் 20 பாகசியில், இந்த சின்ன சின்ன ப்ரெட்டனுடைய கன நேரம் தேவையில்லை, 15 நிமிஷம் 20 பாகசியில் பேக் பண்ண போகிறோம். சாரி, 200 பாகசியில். இப்போ பாருங்கன்னா வேக் ஆகி கொண்டு இருக்குது. பட்டர் கொஞ்சம் முழுகுதான். இப்போ 15 நிமிஷம் ஆகிட்டுது. இப்போ ஆற விட்டு எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு சுவையான மினி கார்லிக் பிரெட் தயாராகிடும். ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் எப்படி வந்தோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.